புனித திருமுழுக்கு யோவானால் இயேசு சுட்டி காட்டப்படுகிறார். இதோ கடவுளுடைய செம்மறி. யூத மத பின்னணியிலே செம்மறி என்பது செம்மறி ஆட்டுக்குட்டி, பாவத்திற்கு பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கப்படும் பலி ஆடு. அது இயேசு நம்முடைய பாவங்களுக்காக பலியானார். நாம் தெரிந்து கொண்ட உண்மை, அறிக்கையிடுகிற உண்மை. கடவுள் இருக்கிற இடத்திலே பாவம் இல்லை என்கிறார் புனித யோவான் என்ற முதல் வாசகத்திலே. பாவத்திற்கு இடமில்லை என்கிறார். எனவே நாம் பாவத்திற்கு அடிமையானால் கடவுளை விட்டு விலகி செல்கிறோம். அதே நேரத்தில் நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாக, நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இயேசு தம்மையே ஒவ்வொரு நாளும் பலியிட்டு கொண்டுதான் இருக்கிறார். திருப்பலியில் பாவமில்லாமல் புண்ணியங்களோடு அந்த திவ்யநற்கருணையை உட்கொள்கிற பொழுதெல்லாம் நாம் எப்பொழுதும் புனிதத்தன்மையிலே வளர்வோம். அதுதான் கடவுளுடைய அழைப்பும் கூட. அந்த புனிதத்திலே வளர்கிற பொழுது பாவம் இல்லாமல் கடவுள் நோக்கி இந்த பயணம் மிக சிறந்த பயணமாக அமையும். இயேசு கடவுளின் செம்மறி, நமக்காக பலியானவர், நமக்காக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறார் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.